நமஸ்காரம். ஸ்ரீமத் பகவத்கீதையின் 18வது அத்தியாயத்தின் மகிமை. முக்தியடைந்த இந்திரன். மேருமலை உச்சியில் விஸ்வகர்மா உருவாக்கிய அமராவதி என்னும் திவ்ய நகரம் உள்ளது. அங்கே சச்சி தேவியுடன் தேவலோக அரசனாக இந்திரன் தேவர்கள் சூழ்ந்து வீற்றிருந்தான். ஒரு நாள் அதீத அழகும் தெய்வீக பிரகாசமும் கொண்ட ஒரு இளைஞர் அந்த சபையில் தோன்றினார். அவரை பகவான் விஷ்ணுவின் சேவகர்கள் ஆழ்ந்த மரியாதையுடன் சேவை செய்தனர். அந்த தெய்வீக ஒளியை கண்ட இந்திரன் திகைத்து தன் சிம்மாசனத்திலிருந்து கீழே விழுந்தான். அவன் தலை கிரீடத்தை தேவர்கள் எடுத்து அந்த இளைஞரின் தலைமேல் வைத்தனர். உடனே ஆகாயம் முழுவதும் மங்கள இசை ஒலித்தது. ஆரத்திகள் செய்யப்பட்டது. இனிய ஸ்தோத்திரங்கள் பாடப்பட்டன. கந்தவர்கள் இசை முழங்க அப்சரஸ்கள் ஆனந்தமாக நடனமாடினர். மகரிஷிகள் வந்து வேத மந்திரங்களால் ஆசீர்வதித்தனர். இவ்வாறு 100 அஸ்வமேத யாகங்களை செய்யாதவராக இருந்தும் அவர் இந்திர பதவியில் அமர்த்தப்பட்டு அனைத்து தேவ சேவைகளையும் பெற்றார். இதையெல்லாம் கண்ட பழைய இந்திரன் ஆச்சரியத்தில் ஆழ்ந்தான். அவன் மனதில், நான் பல பிறவிகளில் செய்த புண்ணியங்களால் இந்திர பதவி அடைந்தேன். ஆனால் இப்போது என்னிடத்தில் வேறொருவர் அமர்ந்திருக்கிறார். அவர் கிணறுகள் வெட்டவில்லை, மரங்கள் நடவில்லை, பஞ்ச காலங்களில் தானம் செய்யவில்லை, பெரிய யாகங்களும் செய்யவில்லை. அப்படி இருக்க எவ்வாறு அவர் இந்த உயர்ந்த பதவியை அடைந்தார் என்று சிந்தித்தான். அப்போது பகவான் விஷ்ணு அவனிடம் கருணையுடன் தோன்றி கூறினார், இந்திரனே, இந்த மகான் என் கீதா வாக்கியங்களுக்கு காட்டிய பக்தியால் இவ்வளவு உயரத்தை அடைந்தான். அவன் வாழ்நாள் முழுவதும் தினமும் பகவத்கீதையின் 18ஆம் அத்தியாயத்திலிருந்து 5 ஸ்லோகங்களை பக்தியுடன் பாராயணம் செய்தான். அந்த ஒரே சாதனையால் அவன் அனைத்து யாகங்களின் தானங்களின் புண்ணியங்களின் பலனையும் பெற்றான். சில காலம் இந்திரனாக அனுபவித்த பின் அவன் என் நித்திய வாசஸ்தலத்தை அடைவான். நீயும் இதையே பின்பற்றினால் என் பரமபதத்தை அடைவாய். இந்த வார்த்தைகள் இந்திரனின் அகந்தியை கரைத்தன. அவன் பிராமண ரூபம் எடுத்துக்கொண்டு கோதாவரி நதிக்கரையில் உள்ள புனிதமான காளேகிராணி என்னும் நகரத்துக்கு சென்றான். அங்கு தன் கருணை பார்வையால் முக்தியளிக்கும் காளேஸ்வரர் என்ற திருநாமத்துடன் பரமாத்மா வீற்றிருந்தார். அந்த நதிக்கரையில் பரமசக்தியத்தை உணர்த்த ஒரு பரிசுத்த பிராமணர் அமர்ந்திருந்தார். வேதங்களின் உச்ச ரகசியங்களை அறிந்த அவர் உலக நலனுக்காகவே வாழ்ந்தார். தினமும் அதே இடத்தில் அமர்ந்து பகவத்கீதையின் 18ஆம் அத்தியாய ஸ்லோகங்களை பக்தியுடன் பாராயணம் செய்தார். அவரை கண்ட இந்திரன் அளவற்ற மகிழ்ச்சி அடைந்து அவர் பாதங்களில் விழுந்து அந்த அத்தியாயத்தை உபதேசிக்க வேண்டினார். அந்த பிராமணர் கருணையுடன் அவனை வழிநடத்தினார். தொடர்ந்து பாராயணம் செய்ததால் இந்திரனின் உள்ளம் பரிசுத்தம் அடைந்தது. காலப்போக்கில் இந்திரன் விஷ்ணுலோகத்தை அடைந்தான். அங்கு அவன் உணர்ந்தான், இந்திர பதவியில் அனுபவித்த எல்லா இன்பங்களும் பகவான் விஷ்ணுவின் திருவடிகளின் ஆனந்தத்துடன் ஒப்பிடும்போது ஒன்றுமே இல்லை. அதனால்தான் முனிவர்கள் அனைவரும் பகவத்கீதையின் 18ஆம் அத்தியாயத்தை மிக உயர்வாக போற்றினர். அதை பக்தியுடன் ஜபித்தால் பிறவிக் கடலை எளிதில் கடந்து பரமாத்மாவின் திருவடிகளை அடைய முடியும். இந்த கீதா மகாத்மியத்தை கேட்பவர்கள் பல பிறவிகளில் சேர்த்த பாபங்களையும் அழித்து விடுவர். இதை நம்பிக்கையுடன் நினைப்பவர்கள் எல்லா யாகங்களின் மற்றும் தானங்களின் பலனையும் பெறுவர். இவ்வுலகில் செல்வ சம்பத்தையும் அனுபவித்து இறுதியில் விஷ்ணுவின் நித்திய வாசஸ்தலத்தை அடைவர். இவ்வாறு பத்ம புராணத்தில் கூறப்பட்ட பகவத்கீதையின் 18ஆம் அத்தியாயத்தின் மகிமை நிறைவடைகிறது. இது பக்தி, புண்ணியம், முக்தி மற்றும் பரமாத்மையுடன் நித்திய ஐக்கியத்தையும் அருளும் தெய்வீக அத்தியாயம் ஆகும். நாராயண நாராயண.